என் அன்பு என் தமிழ் மக்களுக்கு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 இந்த ஆண்டு அனைவருக்கும் ஒரு சிறந்த ஆண்டாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ பதிவு மூலியமாக என் தமிழ் சொந்தங்களை நான் பார்வையிடுவதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களாகிய நம்ம ஒற்றுமைங்கிற ஒரு பிடியில் ஒற்றுமையாக இருந்தால்தான் மக்கள் சக்திக்கு நிகராக எதுவும் கிடையாது. மக்களாகிய நம்ம ஒற்றுமையா கண்டிப்பா இருக்கணும். நம்ம ஒற்றுமை இல்லைன்னா நம்ம வாழ்க்கை சிறப்பா இருக்காதுங்கிற ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நாட்டில் நிலவிக்கிட்டு வருது. அதாவது மக்கள் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் நம் நாடு நம் குடும்பம் எப்படி ஒரு குளறுபடியில் இருக்கிறது என்பது விஷயத்தை நான் ஏற்கனவே என்னுடைய வீடியோ பதிவு மூலியமாக நான் ஏற்கனவே அந்த பதிவை போட்டிருக்கேன். அதாவது இன்றைய காலத்தில் மக்கள் மத்தியில் எல்லாத்துக்குமே எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாத்துக்குமே மக்களுக்கு நான் பார்க்க வரைக்கும் சோசியல் மீடியாவிலும் சரி எல்லாத்துலேயும் சரி அன்றாட மக்களை சந்திக்க வேலை இல்லை. எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துக்கும் எல்லா விவரம் தெரியுது, நன்றாக நல்லா தெரியுது. யாரும் குறைஞ்சவங்க கிடையாது. என்னை விட அறிவாளிங்க தான் எல்லாருமே. அப்படி இருக்கிறதுனால நம்ம அறிவாளியா இருக்கிறது முக்கியம் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சிறப்பான வாழ்க்கை அமையணும், தன்மானமான வாழ்க்கை அமையணுங்கிறது ரொம்ப முக்கியம். மற்ற விலங்குகளுக்கும் இந்த மனித விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நம்ம பேசக்கூடிய விலங்குகளாக நம்ம இருக்கிறோம். அதனால நம்மளுடைய வாழ்க்கை ஒரு தன்மானம் மிக்க ஒரு சிறப்பான வாழ்க்கை அமையணுங்கிறது என்னுடைய வேண்டுதல், இறைவனுடைய வேண்டுதல். இந்த வீடியோ பதிவு மூலியமாக எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்த விஷயம்தான், அதை பற்றி புரிதல் இருக்கிறது. இருந்தாலும் நம்ம செயல்பாடு கொண்டு வரணும். எப்படின்னா, நாட்டு நிலைமைகள், அதாவது இந்த 2026 எலெக்ஷன் வருது. அதாவது மத அடிப்படையில், நம்முடைய கொள்கை அடிப்படையில், ஏற்றத்தாழ்வு விஷயத்தில் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நம்ம வேற்றுமையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த எலெக்ஷனுங்கிறது எப்படின்னா, ஒவ்வொரு மக்களுடைய ஓட்டுரிமை நம்ம கையில் மை வச்சு நம்ம ஒருத்தர் அந்த முத்திரையிட்டு வரக்கூடிய அந்தந்த ஏரியாவோட தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் நம்ம தேர்வு பண்ணி, அவர்கள்லாம் ஒன்று கூடி எண்ணிக்கையில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் நாட்டினுடைய முதலமைச்சர்ங்கிற தமிழக அரசில் அரியானையில் அதில் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அப்போ சட்டம், சூழ்நிலைகள், அதிகாரம் எல்லாம் அவங்க கைக்கு போகும். இப்போ மக்கள் உலகத்திலேயே எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம மக்கள் இப்போ தமிழ்நாட்டில் 10 கோடி பேர் இருக்காங்க. 10 கோடி பேரில் நல்லா யார் தெரிஞ்சவங்க அப்படிங்கும் போது தான் அந்த என்ன, அதாவது இப்போ எப்படின்னா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரும்போது சினிமா. இப்போ சினிமாவில் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு படம் நம்ம ஒரு பார்க்குறோம், படம் பார்க்க போகிறோம். இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஒரு 10 ரூபா இருக்கும், 50 ரூபா 30 ரூபா இருந்துச்சு. ஒரு 50 ரூபா ஒரு 50 நாட்கள் 100 நாட்கள் ஓடுனா தான் அது ஒரு நல்ல சினிமா. ஒரு வாரம் எடுத்துட்டா அது நல்ல சினிமா இல்லை, மக்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போயிடும். அந்த ஒரு சினிமா மூலியமா தெரியக்கூடியவங்க தான் இந்த ஹீரோவா சொல்லக்கூடியவங்க. அந்த ஹீரோவுக்கு அந்த சினிமாவில் நடிக்கக்கூடிய ஹீரோ, அவர் நிஜ ஹீரோ கிடையாது.
நடிக்கக்கூடியவர். கிட்டத்தட்ட ஒரு 1000 டெக்னீஷியன்ஸ், ஒரு 1000 பேர் ஒரு சினிமாவில் வந்து ஒரு நடிகனை வந்து அந்த படம் எப்படி இருக்கணும், அந்த நடிகன் எப்படி பேசணும், எப்படி செயல்படணும் அப்படிலாம் ஒரு உருவாக்கம் பண்ணி ஒரு 3-4 மாதம் அந்த படத்தை ஷூட்டிங், அதாவது எல்லாருமே எடுத்து அந்த ஃபிலிமிங்லாம் கட் பண்ணி எது தேவை எல்லாம் பண்ணி தியேட்டரில் வந்து ஒரு 3 மணி நேரம் ஓடும் அந்த படம். அப்போ அது ரொம்ப நல்லா எல்லா விதத்துலையும் டெக்னீஷியன் ஒர்க் அந்த ஹீரோவுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த படம் மக்கள் மீண்டும் மீண்டும் பார்க்கும்போது அந்த படம் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிறது. அந்த அந்த ஒரு நாள் 2 நாளை பார்த்துட்டு மக்கள் அவாய்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் ஃபெயில்டு. அப்போ மக்கள் வந்து நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த படம் நல்லா எடுத்திருந்தா தான் நம்ம அந்த படத்தை பார்க்குறோம், நல்லா எடுக்கலைன்னா நம்ம பார்க்க மாட்டோம். இப்போ முன்னாடி வந்து எப்படின்னா 50 நாள் 100 நாள் ஓடிச்சு, இல்லைன்னா லாஸ் ஆயிருங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சு. இப்போ எப்படின்னா டிக்கெட்டு 200 300 வரைக்கும் வாங்குறாங்க ஒரு படத்துக்கு. அவங்க 3 நாள்லயே அந்த படத்தினோட மேல் மிச்சமாக சம்பாதிச்சிடுறாங்க. இப்போ அன்னைக்கெல்லாம் ஒரு நடிகருக்கு சம்பளம் எவ்வளோ இருந்துச்சு, 10,000 ரூபா 50,000 1 லட்சம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு நடிகர் வந்து 10 கோடி 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. அப்போ அந்த பணங்களையும் அவங்க வச்சுட்டு அந்த சினிமா துறையில் அவங்க வந்து, அதாவது ஒரு 1000 டெக்னீஷியன் செயல்படக்கூடியவங்க தான் ஒரு ஹீரோவை வந்து அவங்க நடிக்கிறாங்க. அப்படி நடிக்கும்போது தான் அவங்க அந்த சினி ஃபீல்டில் வந்து மக்கள் வந்து அவங்கள ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரசிக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் ரசிக்க ஆரம்பிக்கிற போது அது ஒரு பொழுதுபோக்கு நம்ம பார்க்குறது அது. அப்போ அந்த சினிமாவில் வந்து அவங்க நடிக்கிறாங்க, நடித்து அந்த 1000 டெக்னீஷியன் உருவாக்குறவர் தான் அந்த ஹீரோ. அப்போ வந்து அவருக்கு அந்த படத்தில் இருக்கிற மாதிரியே திறமை இருக்குமாங்கிறது மக்களுக்கு தெரியாது. இப்போ படத்தில் வந்து அப்பா எல்லாமே சிறப்பான வசனமாக பேசுகிறாரு, நல்லா ஃபைட் பண்ணுறாரு, நல்லா ஆடுறாரு, இப்போ மக்கள் ஒரு ரசிகனாக ஆயிடுறாங்க. அப்போ வந்து பட்டி தொட்டிகள்லாம் வந்து அவங்க தெரிய ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு நடிகன் தான் அவங்க வந்து அப்போ மக்கள் அதிகமாக வந்து அவங்களுக்கு வரவேற்பு பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை கொடுத்துருது, நம்மளும் வந்து வந்து அரசியலுக்கு வரணும், மக்களுக்கெல்லாம் தெரியுது, மக்கள் எல்லாம் நம்ம விரும்புகிறாங்க அப்படின்ட்டு. இப்போ மக்கள் விரும்பும் பொழுது ஏற்கனவே எவ்வளோ நடிகர்கள்லாம் நம்ம நாட்டில் வந்து அரசியல் ஆண்டுட்டு போயிருக்காங்கங்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். அதாவது மக்களை பொறுத்த மட்டும் மக்களுடைய நிலையை வந்து புரிஞ்சவங்க வந்து நல்லா தெரிஞ்சவங்க வந்து அந்தந்த ஊர்லயே இருப்பாங்க நல்லவங்க. அதாவது சினிமா படத்துல இருக்கிறவங்க தான் நடிச்சு ஹீரோ ஆகிறவங்க தான் முதலமைச்சர் ஆகிறவங்கலாம் கிடையாது. அந்தந்த ஊர்லயே இருப்பாங்க நல்லவங்க. ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா கண்டிப்பா அங்க ஒரு 5-6 பேராவது நல்லா எல்லா திறமை உள்ளவங்களும் இருப்பாங்க. அது என்னன்னா அவாய்ட் பண்றது, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்கள வந்து நம்ம வெறுக்கிறது, ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்கள வந்து நம்ம விருப்பம் கொள்றது, அதான் பிரச்சனை. அப்படி இருக்கும்போது தான் அதாவது என்ன சொல்றதுன்னா, அரசியல்ல வந்து ஒரு ஊர்ல இருக்கக்கூடியவங்க எல்லாமே திறமையா இருப்பாங்க, எல்லா விவரம் உள்ளவங்க ஊர்ல வந்து ஒரு மதிப்பில்லாம இருப்பாங்க. அந்த சூழ்நிலை மாதிரி தான் நம்மளே வந்து நம்ம ஊரை சார்ந்தவங்க எல்லா திறமையும் இருக்கிறவங்க நம்மளே வந்து அவங்கள வந்து புறக்கணிச்சிடறோம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் ஆகிறது. அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு அரசியலுங்கிற அடிப்படை ஒரு சிறப்பா இருந்தா தான் எல்லாருடைய வாழ்க்கையும் ஒரு சிறப்பா இருக்கும். அதனால வந்து சினிமா நடிகர்களை வந்து அரசியல்ல அமர்த்தி பார்க்கணும். பாரம்பரியமா அரசியல் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அரசியலை வந்து வச்சு பார்க்கணும். இப்படிலாம் நம்ம வந்து செயல்படுறதுனால தான் நாட்டில் இன்னைக்கு அதாவது நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வர்றாங்க, மதத்தை சொல்லி மதவெறிகளை தூண்டுதல் பண்ணி அரசியலுக்கு வர்றாங்க. பாரம்பரியமா அரசியல இருந்து குடும்ப அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இருக்காங்க.
இப்படி இருந்துக்கிட்டு நாட்டில் உள்ள சூழ்நிலைகள் வந்து எவ்வளவோ இடத்துல பிரச்சனைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால மக்களாகிய நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருந்தோம்னா, இப்படியே போச்சுன்னா நம்ம நாட்டினுடைய சூழ்நிலை என்ன நிலைக்கு ஆளாங்கிறத ஒரு கவலையா இருக்கு. அதனால தயவு செய்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தனி மனிதர்கள் வந்து சிந்தனை வந்து எப்படி தோணணும்னா, அதாவது அந்த ஊரை சார்ந்த அந்த தொகுதியை சார்ந்த ஒரு நல்ல மனிதர்களை வந்து சுயேட்சையா வேட்பாளராக தேர்ந்தெடுங்க. வேட்பாளராக தேர்ந்தெடுத்து அவரை ஜெயிக்க வைங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலையுமே சுயேட்சை நல்ல ஒரு வேட்பாளர்களை ஜெயிக்க வச்சு அவங்கெல்லாம் ஒரு ஒன்றிணைச்சு ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான சூழ்நிலையை வகுத்து ஒரு அடிப்படையா, அதாவது ஒரு அடிப்படையா ஒரு கஷ்டம் நஷ்டம் அடிமட்டத்துல இருந்து மேல்மட்டம் வரைக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதனை வந்து அரசியல் ரீதியில நம்ம கொண்டு வந்தோம்னா கட்டாயம் ஒரு சிறப்பான நாடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இந்த வரக்கூடிய 2026 தேர்தலில் மக்கள் விழிப்புணர்வு இருக்க வேண்டும். எல்லாரும் என்ன நமக்கு என்னங்க இருக்கு, நம்ம ஒரு ஆள் பேசி என்ன ஆக போகுது, நம்ம பேசி என்ன ஆக போகுது, நம்ம பேசி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு வந்து எல்லாருமே அதை தட்டி கழிச்சுட்டே போனோம்னா எதுவுமே நடக்காது. அதனால தயவு செய்து ஒவ்வொரு மனசும் எல்லா மனசும் சேர்ந்து ஒரு நேர்மையான ஆட்சி, ஒரு உண்மையான ஆட்சி அமைகிறதுக்கு நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு ஒரு சுயேட்சை வேட்பாளருங்கிற அடிப்படையில் ஆங்காங்கே தொகுதியில வந்து ஒரு நல்ல மனிதர்களை வந்து அந்த மக்களை அவங்க வேட்பாளரை நிறுத்தி ஜெயிக்க வச்சு அந்த எல்லா வேட்பாளர்களும் தேர்வு பண்ணக்கூடிய ஒருத்தரை முதலமைச்சராக்கி நம்ம நாட்டினுடைய சூழ்நிலையை சிறப்பாக பண்ணலாம். பிறகு வந்து நாட்டில் வந்து ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ வரி பணம் வருது, மத்திய மாநிலத்துக்கு எவ்வளோ வருது, சட்டமன்ற கூட்டத்தொடரில் வந்து என்ன பேசி முடிவு எடுத்திருக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ சட்டமன்ற தொடர்கள்லாம் நடந்திருக்கலாம் வீண் விவாதங்கள் தான். ஒரு நாளைக்கு ஒரு சட்டமன்றமோ பார்லமென்றமோ நடந்தால் எவ்வளோ செலவினங்கள் இருக்கு தெரியுமா, மக்கள் செலவினங்கள் இருக்கு தெரியுமா. அதெல்லாம் வீண் வரையுமா அங்கே போய் டைம் பாஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறது. அதனால தயவு செய்து மக்கள் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வோடு இருக்கணும். நம்ம வந்து மதத்தை யோசனை பண்ணிக்கிட்டு, நம்ம வந்து மொழியை யோசனை பண்ணிக்கிட்டு, அது இது ஏதாவது யோசனை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த நாட்டை வந்து குழப்பம் பண்ணாமல் நம்ம எல்லாரும் நிம்மதியாக வாழணும்னா ஒரு நேர்மையான ஒரு தூய்மையான அரசு அமையணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறத எல்லாரும் விழிப்புணர்வாக இருக்கணும். ஓட்டுக்கு யாரும் பணம் வாங்கக்கூடாது. தயவு செய்து இந்த 2026 தேர்தலில் வந்து அதாவது மக்கள் பயம் இருக்க வேண்டும். அரசியல்வாதிகளுக்கு மக்கள் நினைத்தார்கள்னா ஒரு நிமிஷத்துல கூட ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தை கொண்டு வந்து மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வாக நம்ம இருந்து ஒரு சிறந்த அரசு ஒரு எல்லா துறைகளுமே ஒரு தூய்மையான லஞ்சம் இல்லாத ஒரு நியாயமா உண்மையா வந்து சிறப்பான அரசு அமைஞ்சிச்சுன்னா எல்லா மக்களும் வந்து நிம்மதியாக வாழலாம். அது எங்களுடைய கருத்து. இந்த ஆங்கில புத்தாண்டுனால இந்த பதிவை போட்டு எல்லா மக்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்வும் ஒரு நிம்மதியான வாழ்வு அமைகிறதுக்கு எல்லாரும் ஒன்று கூடி உழைச்சி ஒரு நேர்மையான அரசியலமைப்பை நம்ம ஏற்படுத்தணும்.